ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் சர்வதேச திறனாய்வாளர் பிஜே அவர்கள். ஈரான் விவகாரம் குறித்து தொடர்ச்சியாக நீங்கள் பேசிட்டு வரீங்க, நமக்கும் நிறைய நேர்காணல் கொடுத்தீங்க. ஆனால் இன்றைக்கி ஈரானுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அமெரிக்கா ரொம்ப ஒரு பதட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. இஸ்ரேல் இதுக்கு ரொம்ப முக்கிய காரணம்னு பேசப்படுது. பஹ்ரைன், குவைத், துபாய், அபுதாபி, சவுதி உட்பட மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாவற்றிலும் ஒரு பதட்டம் இருக்குது. அங்கே மிகப்பெரிய அளவில் நம்ம தமிழர்கள் பணிபுரிகிறாங்க. இங்கேருந்து நம்ம தமிழர்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கே என்னாச்சுன்னு அங்கே பதட்டப்படக்கூடிய நிலையில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வளைகுடா நாடு பாதிப்புங்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாடு, கேரளா பதட்டமடைய செய்யும். மற்ற நாடுகளை விட வளைகுடா நாடுனாலே தமிழ்நாடும் கேரளாவும் ரொம்ப பதட்டம் அடைஞ்சிரும். நிறைய பேர் அங்கே உறவுகள் இருப்பாங்க. இப்போ இந்த நிலையில் இப்படி ஒரு சூழல் இருக்குது. உலகத்துக்கே அச்சுறுத்தல், அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு நேரடியாக அந்நிய செலாவணி பாதிப்பு, ஈரானுடைய பாதிப்பு, இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வருது. அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? ஐதுல்லா காமினியை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. அந்த உள்நாட்டு போர் குழுவை அமெரிக்கா நல்லா தூண்டி விடுது. அமெரிக்காவினுடைய கைப்பாவை அரசு ஈரானில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. இது எப்படி போகும்? அமெரிக்காவினுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? ஈரானுடைய அடுத்த பதிலடி எப்படி இருக்கும்? அதாவது இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனையில் 3 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதாவது இந்த யுத்தத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி அமெரிக்கா ஈரானுக்கு மத்தியில் ஜெனீவாவில் வச்சு கடைசியாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இப்போதைக்கு தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்னு ஈரான் அலட்சியமாக இருந்துட்டாங்க. பேச்சுவார்த்தை முறிஞ்சிச்சின்னு டிக்ளேர் பண்ணா தானே அதை எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அமெரிக்கா அந்த மாதிரி வஞ்சகமாக இருப்பாங்க என்பது ஈரானுக்கு விளங்கலை. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பேச்சுவார்த்தையில் இருக்கிறதுனால அவ்வளோ அலாட்டாக இருக்கலை, அவங்க கூடுதல் அலாட்டாக இருக்கலை, இப்போ தாக்குதல் நடத்த மாட்டாங்க, பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சின்னு அறிவிச்சா தான், அப்படி தான் வழக்கமும் கூட. தாக்குதலுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா டிக்ளேர் பண்ணுவாங்க. டிக்ளேர் பண்ணிட்டு தான் தாக்குற ஒரு வழக்கமும் இருக்கிறது. அதனால இவங்க கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. இந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஈரானுடைய வலிமை அவங்களுக்கு தெரியும். ஈரான் பதிலடி கடுமையாக கொடுக்கும்னு தெரிஞ்சதுனால அவங்களுடைய ஒரே பிளான் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், எப்படியாவது இந்த காமினியை அலி காமினியை கொண்டுட்டோம்னு சொன்னால், அடுத்து அவர் தான் சுப்ரீம் லீடராக இருக்கார், எல்லா உத்தரவும் அவர் மூலமாக தான் போகும். அதை ஆளை காலி பண்ணிட்டோம்னு சொன்னா எந்த ரியாக்ஷன் பண்ண முடியாது, உங்களுக்கு கட்டளை இடுவதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால அதுக்குரிய தகவல்களை அவங்க திரட்டுறாங்க. இந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்ட எப்படி திரட்டுறாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியாக அதை திரட்ட முடியாது. அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க இந்த முஸ்லீம் அல்லாதவர்களா இருந்தாங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க உளவுத்துறையில. அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த சவுதியில உதவியை நாடுறாங்க. காமினி இருக்கிற இடத்த நீங்க துல்லியமா எங்களுக்கு தரணும். சவுதிக்கு அங்க ஈரானோட தொடர்பு, தூதரக உறவுகள்லாம் இருக்கிற காரணத்தினால சவுதியில் உள்ளவர்கள் ஒரு இஸ்லாமிய கலரை பூசிக்கிட்டு என்ன செய்யலாம்னா அரண்மனை வரைக்கும் போகலாம். ஓ, அன்னைக்கு காலையில காலை தொழுகையை தொழுதுட்டு இவங்கெல்லாம் அது காமினி இன்னும் படைத்த IRGC தலைவர் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆலோசனையில் இருக்கிறாங்க. நான் அந்த போர் திட்டங்களை பற்றி ஆலோசனை பேசிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற இந்த செய்தி காலையில் தொழுகை காலையில் ஒரு 6 மணி 5:30 மணிக்கு அந்த தொழுகை முடியும். தொழுகை முடிஞ்ச உடனே அங்கே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது இவங்க அந்த தகவலை ஈரான் அந்த சவுதி தான் கொடுக்குது. இந்த இடத்துல அவங்க கூடுறாங்க, தலைவர்லாம் வர்றாரு, அவங்க நடமாட்டம்லாம் ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க. இந்த அவருடைய அரண்மனை அவர் தங்குற இடம் இருக்குல்ல, ரொம்ப செக்யூரிட்டியான ஒரு இடம். அதனால உளவுலாம் பார்க்க முடியாது. உளவு பார்க்கறதா இருந்தால் அங்கே உள்ள ஒரு ஆள் மாதிரி போய் தான் பார்க்க முடியும். அது சவுதி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி வந்துட்டாங்க, இந்த இடத்துல கூடி இருக்கிறாங்க, இது தாக்குறதுக்குரிய உகந்த நேரம்னு சொன்ன உடனே தான் சரன்னு என்ன செய்கிறாங்க, விமானத்தை கொண்டு 200 விமானங்களில் தாக்கி அவர் இருந்த அந்த அவருடைய மாளிகை அதில் தாக்குதல் பண்ணுறாங்க. அதில் யாரெல்லாம் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாங்களோ அவங்களெல்லாம் இறந்துட்டாங்க. இது சவுதி தான் இது காரணமாக இருந்துச்சு என்பதை ஈரானுடைய ஊடகங்கள் உடனடியாக இந்த தாக்குதலுக்கு சொன்னாலும், இந்த வாயை விட்டு நினைஞ்சிட்டாங்கன்னா அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டாங்க. எப்படி சொல்லிட்டாங்கன்னா, ரியாத் மேலே ஈரான் தாக்குதல் நடத்த உடனே சவுதி ரிப்ளை கொடுக்குறாங்க. எப்படின்னு கேட்டால், நாங்கள் இனிமேல் நாங்கள் அமெரிக்காவோட இருப்போம்,
எங்களுடைய எல்லா உளவு தகவல்களையும் நாங்கள் அமெரிக்கா கொடுப்போங்கிறான். நீ அமெரிக்காவுக்கு உளவு தகவல் கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? அமெரிக்கா உளவு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான், உன்கிட்ட வாங்குற அளவுக்கு இருக்க மாட்டான். அப்போ அமெரிக்காவுக்கு கொடுப்போன்னு இவன் சொல்வானே, ஆனால் இவனுக்கு வந்து ஈரான்ல வந்து உளவு பார்க்கக்கூடிய வசதி இவனுக்கு ஜாஸ்தியா இருக்கிறது. முஸ்லீம் என்ற வகையில அவனை வந்து நம்புவாங்க. அந்த மாதிரி வசதி இருக்கிறதுனால தான் நாங்க உளவு தகவலை கொடுத்து உதவுவோம்னு சொல்றான். ஏற்கனவே உதவி இருக்கிறான், இனிமேல் உதவுவோம்னு சொல்வதன் மூலமாக இவன்கிட்ட ஈரான் சம்பந்தமான உளவு தகவல்கள் திரட்டி வச்சிருக்கிறான், இவன்ட்டு அது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த சவுதியுடைய பதில் தெரிஞ்சிருச்சு. அப்ப அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னு கேட்டா, தைரியமா எதுக்கு அடிச்சான்னு கேட்டா, இவரை அடிச்சிட்டோம்னு சொன்னா திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு தலைவர் வேணும். சுப்ரீம் லீடரே போயிட்டாருன்னு சொன்னா அடுத்த ஒரு கமாண்ட் பண்றதுக்கு ஒரு அடுத்த அந்த IRGC தலைவரும் போயிட்டாருன்னு வைங்க, 2 பேரும் போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த படைக்கும் தலைவர் இல்லை, நாட்டுக்கும் தலைவர் இல்லை. அப்படி ஒரு நிலையை உண்டாக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு சேதம் வராதுன்னு தைரியமா தாக்கணும். ஆனா ஈரானுடைய அந்த செட்டப் அவனுக்கு விளங்கலை. அவர் காமினி இருக்கும்போது என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டா, நான் வந்து வயசாகி போயிட்டேன், நான் இன்னும் வாழ்ந்து என்ன செய்ய போறேன், நான் எப்போ வேண்டாலும் மரணத்துக்கு தயாரா இருக்கிறேன், ஆனால் வந்து என்னுடைய வாரிசுகள் வந்து அதை முன்னெடுத்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி, அவருடைய 2வது மகன் முஜித்தபா காமினின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் 2வது மகனை வந்து பக்கத்துல நிப்பாட்டி வச்சு மக்கள் மத்தியில இவர் வந்து அடுத்து பொறுப்புக்கு வருவார் என்று டிக்ளேர் பண்ண வீடியோ வெளிவந்துகிட்டு இருக்குது. அவர் உயிரோட இருக்கிற நேரத்திலேயே எனக்கு அடுத்து இவர் தான் சுப்ரீம் லீடர்னு சொல்லி அவர் அறிவிச்சிட்டார். அந்த மக்கள் மத்தியில அதை வீடியோ பதிவாகவும் பதிவு செஞ்சு அதை வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க ஈரான்ல இருந்து. அவர் இருக்கும் பொழுது என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டா, எனக்கு பிறகு இந்த இடத்தில் சுப்ரீம் லீடராக என்னுடைய மகன் முஜித்தபா காமினி என்பவர் செயல்படுவார்னு அவர் அறிவிச்சதுனால அடுத்த செகண்ட்லயே பதிலடி கொடுக்கிற பொறுப்பை இவர் முஜித்தபா ஏத்துக்கிறார். முஜித்தபா காமினிங்கிறவர் ஏத்துக்கொண்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவர் இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைச்சாங்கல்ல, அதே உத்தரவு போடக்கூடிய இடத்துல வந்து இவர் வந்து இவரை விட தீவிரமான ஒரு ஆள். யார் மகன்காரர் வந்து அவருடைய கூட இருந்து பயிற்சி எடுத்தவர், எல்லா விதமான இவருக்கு தெரிஞ்ச எல்லா நுணுக்கங்களும் அவருடைய மகனுக்கும் தெரியும். அந்த மாதிரி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுபோக ஈரான்ல வந்து அடுத்த தலைவரை வந்து முந்தின ஒரு தலைவர் நியமிச்சாருன்னா அதை ஏத்துக்கிடுவாங்க, மறுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அவங்க மத கோட்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே இருந்த இமாமா இருந்தவர் இவர் தான் இமாம் என்று நியமித்து விட்டார் என்று சொன்னா அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனுமே இருக்காது. இப்ப சட்டபூர்வமாக அடுத்த செகண்ட்லயே இந்த முஜித்தபா காமினி என்பவர் வந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயிட்டாரு. ஆயிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, பதிலடி கடுமையா இருக்கும்னு சொன்னதை அவர் சொன்னதை நிறைவேற்றுற விதமாக இங்க தாக்குதல் நடத்தி முடிக்கிறாங்க. 2 மணி நேரத்துக்குள்ள என்ன செய்யறாங்க, பதிலடி ஆரம்பிச்சிடுறாங்க. 2 மணி நேரத்துக்கு மத்தியிலேயே ஒரு 150க்கு மேற்பட்ட ஏவுகணைகளும் ட்ரோன்களையும் முதல்ல இஸ்ரேல் நோக்கி அனுப்புறாங்க. அப்ப அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா, இன்னொரு வேலையும் செஞ்சாங்க. அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இவரையும் கொலையும் பண்ணிவிட்டு அங்க உள்ள அந்த தொழில்நுட்பத்தை நாங்க ஏவுகணை தொழில்நுட்பத்தினுடைய அந்த இதை வந்து நாங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டோம், அவங்களால ஏவ முடியாது, அவங்க ஒரு பக்கம் ஏவுனா வேற பக்கமே விழுவும், அதை நாங்க கமாண்ட் பண்ற அளவுக்கு அதை கைப்பற்றிட்டோம் என்று சொல்லி ட்ரம்ப் சொன்னார். இந்த தாக்குதலுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஈரான்ல உள்ள எல்லா ஏவுகணைகளையுமே AI மூலமாக நாங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஈரானால் ஏவ முடியாது, ஏவுனா எங்கேயாவது போய் விழுந்துரும், அது அவங்க ஏவுவாங்க, இவங்க திசையை இவங்க தீர்மானிப்பாங்க அப்படின்னு நாங்க கையில எடுத்துனோம்னு சொல்லி வர பகிரங்கம் அறிவிச்சாரு. அந்த தைரியத்துல தான் தலைவரும் இல்ல, அவங்க ஏவுனாலும் எங்கேயும் போய் விழுந்துரும், நமக்கு வந்து பாதிப்பு வராது, அந்த தைரியத்துல தான் இந்த நடவடிக்கையில இறங்குனாங்க. ஆனா அவரு அந்த சொன்ன அந்த கொஞ்ச நேரத்துல கைப்பற்றின ஹேக்கிங் பண்ணது உண்மைதான். அடுத்த செகண்ட் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த செகண்ட் அதை முறியடிச்சு அதை கரெக்ட் பண்ணி கையில் எடுத்துட்டாங்க ஈரான்ல இருந்து. இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டா, நம்ம கண்ட்ரோல் தான் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த தைரியத்துல தான் இந்த தாக்குதல் நடத்தின உடனே 2 மணி நேரத்துக்குள்ள என்ன செஞ்சாங்கன்னா, ஏற்கனவே பிளான் பண்ணி இலக்குகளை எல்லாம் அறிந்து வைத்து குறி வைத்து வைத்திருந்த காரணத்தினால இஸ்ரேல்ல எந்தெந்த இடத்த அடிக்கணும், ஹைஃபாவில் அடிக்கணும், அஸ்கலான்ல அடிக்கணும், அதே மாதிரி ஜெருசலம்ல அடிக்கணும், இந்த 4 இலக்கு அந்த இஸ்ரேலில் உள்ள முக்கியமான நகரங்கள் 4 நகரங்கள் மேலேயும் எந்தெந்த இடத்துல அடிக்கணும் என்பதை எல்லாம் ஏற்கனவே மார்க் பண்ணி வைத்திருந்த அடிப்படையில இவர் இந்த சுப்ரீம் லீடர் என்ன செய்யறாருன்னா ஆர்டர் பண்றாரு. பண்ண உடனே 150க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் எல்லாம் வந்து அதை வந்து அமெரிக்காவால தடுக்க முடியல. கரெக்டா நினைச்சான்ல, அந்த ஏவுகணை எல்லாம் செயல்படாதுன்னு நினைச்சான்ல, துல்லியமா அந்த இடத்துல போய் தாக்குது.
அதுல பெரிய ஷாக் கொடுத்துட்டாங்க. அமெரிக்கா வந்து நினைச்சது இவரை காலி பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிருட்டாங்கல்ல, அப்படி முடியாது. அதே மாதிரி செயல்படக்கூடிய அடுத்த செட்டப் அந்த நாட்டில் வந்து இருக்குதுங்கிறத விளங்காம அதை செஞ்சுட்டாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, இஸ்ரேலால வந்து மிக சிலதான் அவங்க 2 வேலை செஞ்சாங்க. ஈரான்ல இருந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அதாவது கம்மியான விலையில் உள்ள ட்ரோன்களை முதல்ல அனுப்புவாங்க. அந்த ட்ரோன்கள் வந்தவொன்னு என்ன செய்யும்னா, அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது என்ன செய்யும்னா ஒவ்வொன்றையும் சுட்டு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கும். அவன் வந்து உதாரணமா அவன் 100 ரூபாய்க்கு அந்த ட்ரோன் அனுப்புவான். இவன் 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதை கொண்டு போய் தடுக்குவான். தடுக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவழிக்கணும், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அவனுடைய ட்ரோனுக்கு வந்து 100 ரூபாய் செலவுன்னு சொன்னா, அதை அழிக்கிறதுக்கு இவன் செய்ய வேண்டி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். அவ்வளவு செட்டப் செஞ்சா தான் அந்த ஏர் டிஃபென்ஸ் வேலை செய்யும். முதல் கட்டமா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த சின்ன சின்ன ட்ரோன்கள் அனுப்புறாங்க. அனுப்புனவுடனே அதை போய் இவங்க போய் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்கல்ல, தாடுன்னு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அயன் டோம்னு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான தடுப்பு சாதனங்களை பயன்படுத்தி அந்த ட்ரோன்கள் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தின பிறகு என்ன நம்ம ஃபுல் பண்ணணும். அதுக்கடையில சர்ற மாதிரி பெரிய ஏவுகணைகள் அனுப்பிட்டாங்க. அந்த ஏவுகணைகள் அடிக்கும்போது அதை தாக்குறத தடுத்து நிறுத்த முடியல. இருக்கிற நிரப்புனதெல்லாம் நினைஞ்சிருச்சுன்னா ட்ரோன் அடிக்கிறதுக்கு சரியா போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அதை நிரப்புறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஒரு ட்ரோனையா போட்டு ஃபுல் பண்ணி அந்த மிஷினை வந்து நிரப்புவதற்கு 4 மணி நேரம் எடுக்கும். இவங்க அந்த கேப்ல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, எக்கச்சக்கமான ஏவுகணைகள் ட்ரோனை போது அனுப்பிவிட்டு அதுலயே அவனுடைய சக்தியெல்லாம் விரயமாக்கிட்டு, அந்த ட்ரோனை அனுப்பி அந்த ட்ரோனை அழிக்கிறதுக்கு அவனுடைய சக்தியை விரயமாக்கிட்டு சர மாதிரி அடிச்சதுல வந்து இஸ்ரேல் வந்து பற்றி எரிகிறது. உடனே இஸ்ரேல் உத்தரவு போட்டிருக்கிறாங்க, யாரும் வந்து போட்டோ எடுக்கக்கூடாது, தகவலை பதிவிடக்கூடாது, வாட்ஸ்அப்ல பதிவிடக்கூடாது, பயங்கரமான தண்டனை இருக்குது என்றெல்லாம் அந்த நிமிஷமே உத்தரவு போட்டாங்க. எந்த தகவலும் வெளியே வராத அளவுக்கு இராணுவ சட்டத்தை உடனே போடுறாங்கன்னா அது வந்து சேதம், பயங்கரமான சேதம். அதை மீறி சில காட்சிகள் வந்திருக்குது, பற்றி எரியக்கூடிய காட்சி. அப்ப இஸ்ரேல்ல முக்கியமான இன்னும் சொல்ல போனா அந்த பாதுகாப்பு அமைச்சரே காலிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கு. அப்ப இஸ்ரேல்ல வந்து பலமான முறையில் இணைஞ்சிருக்காங்கன்னா 4 இடத்துலையும் அடிச்சிருக்கிறாங்க. 4 இடத்துல வந்து ஹைஃபாவிலையும் அடிச்சிருக்கிறாங்க, இதுல ஜெருசலம்ல அடிச்சிருக்கிறாங்க, டெல்லவில அடிச்சிருக்கிறாங்க, அஸ்கலான்ல சின்னதை அடிச்சிருக்கிறாங்க. அப்ப அடி வந்து பயங்கரமா அடி விழுந்த உடனே இப்ப வந்து அது முதல் அலை இது, நாங்க இது பயன்படுத்தினது வந்து அவ்வளவு யூஸ்லெஸ்ஸான ஆயுதங்களை தான் அனுப்பி செஞ்சிருக்கிறோம், இன்னும் வலிமையானதை 2வது அலையில் அனுப்புவோம், அது இன்னும் பயங்கரமான சேதம் விளைவிக்கக்கூடியதா இருக்கும்னு ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு 2வது இதையும் அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப அப்ப என்னன்னு கேட்டா, அந்த தலைவர் போன பிறகு அவர் இருந்தால் என்ன நடக்குமோ அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காமினி இருக்கும்போது என்ன கமாண்ட் பண்ணுவாரோ அதே கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறாரு, அது கட்டுப்படக்கூடிய ஒரு இராணுவம் இருக்கிறது, அதை வந்து வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி அமைப்பு இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அவர் போய்விட்டார், இதோட கதையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இவங்க என்ன செய்யறாங்க, உளவியல் ரீதியாக அந்த மக்களை வந்து உசுப்பி விடுறதுக்காக வேண்டி வீடியோக்களை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அந்த ஐஆர்ஜிசிங்கிறது வந்து இதுக்குன்னு உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதாவது அந்த மதத்தின் அடிப்படையில் உள்ள அந்த தலைமையை காப்பாற்றணும், அரசாங்க இராணுவம் தனி இருக்கும். ஐஆர்ஜிசிங்கிறது வந்து இந்த ஆயத்துல்லா குமைனி கீழே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட இராணுவம். அது அவங்க கண்ட்ரோல்ல தான் முழு அதிகாரமா இருக்கும். அதனால அவங்க வந்து விசுவாசமா இருப்பாங்களே தவிர அங்கிருந்து என்ன கட்டளை வருதோ அதை செயல்படுத்துவாங்களே தவிர இந்த மிரட்டலுக்கு அவங்க பயப்பட மாட்டாங்க. அது ஒரு விஷயத்த காட்டிட்டாங்களா. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவரோட காலியா போச்சுன்னு நினைக்கிறாங்க. அடுத்த செகண்டே இவர் வந்து ஆயத்துல்லா ஆயிட்டாரு. யாரு, இந்த முஜித்தபா, அவர் பேரு முஜித்தபா காமினிங்கிறவர் வந்ததுக்கு பிறகு அந்த அமெரிக்காவுடைய தளங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அதை இலக்கு வைக்கிறாங்க. அமெரிக்காவுடைய தளங்கள் எங்க இருக்குதுன்னா சவுதியில இருக்கிறது, அதே மாதிரி வந்து பஹ்ரைன்ல இருக்கிறது, அதே மாதிரி யுஏஇல இருக்கிறது, கத்தார்ல இருக்கிறது, ஜோர்டான்ல இருக்கிறது. இந்த இடங்களை எல்லாம் குறி வச்சு என்ன செய்யறாங்கன்னா, முதல்ல வந்து பஹ்ரைன் அடிக்கிறாங்க. பஹ்ரைன்ல அமெரிக்காவுடைய கடற்படை தளம் இருக்கிறது, அடிச்சு பத்தி எரிகிறது, பயங்கரமான ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் அது செஞ்சாங்கன்னு கேட்டா, அதிகமான தாக்குதல்கள் வந்து இந்த அயோக்கியர்களுடைய நாட்டில் இருந்துதான் போயிருக்கு, விமானம் போயிருக்குது. நாங்க உதவி செய்ய மாட்டோம்னு சும்மா சொன்னாங்க. இந்த அரபு நாடுகள் எல்லாம் நாங்க வந்து தாக்குதலுக்கு எங்கள் இனத்தை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம்னு சும்மா சொன்னாங்களே தவிர, ஆரம்ப தாக்குதல் எல்லாமே இப்பதான் கப்பல்ல இருந்து தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுவோ. ஆரம்ப தாக்குதல் எல்லாமே அந்த பஹ்ரைன்ல இருந்தும் இஸ்லாமிய அந்த எந்தெந்த தளங்கள் வைத்திருக்கிறானோ அந்த நாடுகளில் இருந்தும் தான் அந்த விமானம் போய் தாக்கி இருக்குது. அப்ப விமானம் வந்து ஈரானை தாக்குவதற்கு அவங்க தளத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பயன்படுத்தினதுனாலதான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதை அழிக்கிறாங்க. 2 காரணம் அதை அழிக்கிறதுக்கு. ஒண்ணு வந்து
இவங்க தளத்திலிருந்து தான் அது தாக்கப்படுதுன்றதுனால ஒரு காரணம். ரெண்டாவது, அதுல இருந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலை நோக்கி போகக்கூடியதையெல்லாம் இந்த தளங்கள்ல இருந்து தடுப்பாங்க. இஸ்ரேலை நோக்கி அந்த ஏவுகணை வருதுன்னு வைங்க, அப்ப என்ன செய்வான்னா கத்தார்ல இருந்து அதை அடிப்பான், இஸ்ரேலுக்கு போகாது. அது மேல அந்த வந்து கொண்டிருக்கும்ல, வந்து கொண்டிருக்கிற ஆண்டவே வழியிலேயே அதை காலி பண்றதா இருந்தால் இந்த 6-7 தளங்கள் இருக்குல்ல, இந்த தளங்கள் வந்து என்ன செய்யும்னா தற்காப்போட இருந்துட்டு இருப்பாங்க, மேல சுட்டு தள்ளுறதுக்காக வேண்டி. அந்த ஏவுகணை வந்து இஸ்ரேலை நோக்கி போகும் பொழுது அல்லது அமெரிக்காவுடைய அந்த கப்பலை நோக்கி தாக்க போகும் பொழுது இவங்க அந்த நாட்டில் இருந்துகிட்டு அதை தடுத்துருவாங்க. அது அந்த வேலையை செய்வாங்கங்கிற காரணத்தினால அதை முறிக்கணும், பேச முறிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய எல்லாத்தையும் காலியாக்குற அளவுல பயங்கரமா ரியாத்துல மட்டும்தான் பயங்கரமா தாக்குதல் பண்ணல, பாக்கி உள்ள தளங்கள்ல எல்லாம் கடும் தாக்குதல். கத்தார்ல அடிச்சிருக்கிறாங்க. கத்தார்ல வந்து அதாவது 9,000 கோடி செலவுல பெரிய ராடார் நிறுவிருக்கிறாங்க. அந்த ராடார் வந்து 5,000 கிலோமீட்டர்ல உள்ளதை பாத்துரும், கிட்ட வர்றது மட்டும் பார்க்காது. 5,000 கிலோமீட்டருக்கு கிட்டத்தில் ஒன்று வந்தா கூட அங்க ஒன்று வருதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதுதான் இந்த எல்லா நாடுகளுக்கும் தகவலை இந்த ரேடார் தான் சப்ளை பண்ணும். கத்தார்ல பிளான் பண்ணி வைக்கிறாங்கன்னா அந்த ரேடாரை கம்ப்ளீட்டா அதாவது தரம் மட்டும் ஆக்கிட்டாங்க. அந்த ரேடார் வந்து சுத்தமாக காலி, கம்ப்ளீட் டினேமேஜ் பண்ணல. அந்த ரேடாருடைய சிஸ்டத்தையே வந்து தொழில்நுட்பத்தையே கம்ப்ளீட்டா அழிச்சுட்டு தான் சர மாதிரி அடிக்கிறாங்க. அந்த ரேடார்ல இருந்து அவங்களுக்கு தகவல் வரல, இவங்க வர்றது அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சதானே தாக்குவான். தெரியறதுக்கு இந்த ரேடார் அவசியம். ரேடாரே காலி பண்ணிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கத்தார்ல வந்து கடுமையான அடி கொடுத்துருக்காங்க. 200க்கு மேற்பட்ட ராணுவ வீரர்களை கொண்டுட்டோம்னு சொல்லி அவங்க IRGC பகிரங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. 200க்கு மேற்பட்ட ராணுவ வீரர்களும் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் பலரை நாங்க வந்து கொண்டிருக்கிறோம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்ப இந்த நாடுகள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது தாக்குதலை கண்டிக்கிறோங்கிறாங்க. அமெரிக்கா தாக்குனதை கண்டிக்க மாட்டேங்கிறான். இந்த தாக்குதல் கூட அமெரிக்கா வழக்கம் போது என்ன செய்வான்னு கேட்டா, அதிகமான பொதுமக்களை கொன்றாதான் பொதுமக்கள் மத்தியில் அரசுக்கு எதிராக கோபம் வருமா. அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஆப்கானிஸ்தான் அதுதான் பண்ணினாங்க, பொதுமக்களை கொத்து கொண்டு போட்டு சாவடிக்கிறது. இவங்களுடைய இலக்கு வந்து இந்த காமினியுடைய வீடு அதுதான் இலக்கா இருந்துச்சு. தவிர மீதியெல்லாம் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து குண்டு போட்டிருக்காங்க, பெண்கள் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல குண்டு போட்டு 40 நாங்க 50 நாங்க இப்ப இன்னைக்கு வர்ற வரைக்கும் 83 பேர் காலி. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல 83 பேர், எல்லாமே சிறுமிகள், எல்லாம் சின்ன பொம்பளை பிள்ளைங்க, அவங்கள வச்சு காலி பண்ணிருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டா, உன்னால இப்படி சாவுது ஏண்டா அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு எதிராக மாறுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பொதுமக்களை கொன்றால் அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா ஈரானுடைய அரசுக்கு எதிராக மாறுவார்கள் நினைத்து கொண்டு இந்த வேலையை அமெரிக்கா எப்போ வழக்கமா செய்வான். வழக்கமா அவனோட இலக்கு வந்து பொதுமக்களை தான் முதல் இலக்கு வைப்பான். பொதுமக்களை இலக்கு வச்சாதான் நாட்டுல கொந்தளிப்பு ஏற்படும், எதிர்ப்பு ஏற்படும். அதை நம்ம பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக வேண்டி இந்த உலக மகா அயோக்கியனா இருக்கக்கூடிய அமெரிக்காக்காரன் இந்த வேலையை இப்பவும் செய்யறான்ல, அதை இப்பவும் செஞ்சிருக்கான். நீ வந்து உறவுத்தர வச்சிருக்காங்கிற, துல்லியமா தாக்குவாங்கிற, பள்ளிக்கூடத்தை ஏன் துல்லியமா இலக்கு வச்ச, உன்னோட இலக்குல அந்த பள்ளிக்கூடம் எப்படி நீ இலக்கு வச்சு கரெக்டா உன்னை தாக்க முடியுதுன்னா வேணும்னு செய்யறான். பள்ளிக்கூடங்களை தாக்கி அப்பாவிகளை ஒரு இடத்துல வந்து வீட்டுல தாக்குனா கூட அந்த குடும்பத்தில் உள்ள 10 பேர் தான் சாவுவாங்க. ஒரு பள்ளிக்கூடம்னா 1000-2000 பேர் படிப்பாங்க. அதுல போய் போட்டோம்னா தான் ஒரு 250-500 பேரை காலி பண்ண முடியும்னு நினைச்சு நினைஞ்சிருக்கிறான், செஞ்சிருக்கிறான். படுகாயம் அடைந்தவர்கள் செத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்பர் கூடிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் 83. இன்னும் எத்தனை பேர் படுகாயம் அடைந்தார்கள் தெரியல. அப்ப இந்த மாதிரியா செஞ்சு அங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. அதுபோக என்ன செய்யறாங்க என்று கேட்டா, அந்த எல்லை பகுதியில ஈராக்குலியா ஊடுருவுற பகுதியில அமெரிக்காவில இருந்து ஊடுருவியலை வச்சு அமெரிக்கா கொடியேற்றிக்கு வச்சுக்கிட்டு இதை கொண்டாடுறாங்க. காமினி கொண்டப்பட்டது கொண்டாடுற மாதிரி வீடியோ போடுறாங்க. ஆனால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து மண்டியிட மாட்டோம் கோஷம் போடக்கூடிய, தஹரான்ல கோஷம் போடக்கூடிய காட்சிகள் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு 50 பேரை அமெரிக்கா கொடியை வச்சு நிப்பானா ஈரான்காரன், அமெரிக்கா கொடி வச்சு நிக்கிறான்னா இது அமெரிக்கா. ஆனா அமெரிக்க ஊடகங்கள் உட்பட, ஏன் நம்ம இந்திய ஊடகங்களே சில என்ன மாதிரியான காட்சியை தர்றாங்கன்னா, காமினி செத்துட்டாரு, ஈரான் மக்கள் கொண்டாடுறாங்க, ஆஹா இனி நமக்கான அரசு வரும். ட்ரம்ப் சொல்றாரு பாருங்க, ஈரான் மக்களே இனி உங்களுக்கான அரசு வரப்போகிறது, நீங்க தான் ஆட்சி செய்ய போறீங்க, கொஞ்ச நாள் பொறுங்கன்னு ட்ரம்ப் சொல்லுகின்ற கருத்தை நியாயப்படுத்தும் விதமாக சில ஊடகங்கள் சொல்றாங்க. ஈரான் மக்களுக்கு எதிரான ஆட்சி நடந்து கொண்டிருந்தது, அது அகற்றப்பட்டு இப்போ உங்களுக்கான ஆட்சி வரப்போகுதுன்னு ஈரான் மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளை தந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது இந்த மேற்கத்திய ஊடகங்கள் சிக்கிற ஒரு நாடகம். இது நிஜமாக என்ன இருக்குன்னு கேட்டா, எந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற மாதிரி இந்த விலைவாசி பிரச்சனையினால ஈரான் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு அங்க இருக்கிறது. என்ன எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு யுத்த நேரத்தில் வந்து அதை யாருமே காட்ட மாட்டாங்க.
இப்ப நம்மளே வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம மோடி பக்கம் நிப்போம்ல, நாடுதான் பெருசுங்கிறதுக்காக வேண்டி நிப்போமா இல்லையா? அந்த மாதிரி தான் நிப்பாங்களே தவிர நாட்டுக்கு எதிராக போக மாட்டாங்க. இது பார்டர்ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அமெரிக்காவில இருந்து ஊடுருவி வந்தக்கூடிய ஆட்களை வச்சு அமெரிக்க கொடியை வச்சுக்கிட்டு கொண்டாடுற மாதிரி காட்டுறாங்க. அவங்க எல்லாம் முஸ்லீம் கிடையாது, அமெரிக்காவுடைய ஊடுருவி போனவர்கள். ஆனால் இவர் யாரு பக்கம் மக்கள் இருக்கிறாங்க என்பதை வந்து ஏற்கனவே நிரூபிச்சாங்க. இந்த போராட்டம் ஒரு 5-6 இடத்துல பண்ணாங்கல்ல, சில 1000 பேர் கூடி பண்ணாங்க. அதுல எல்லாத்தையும் கம்ப்ளீட் அடக்கிட்டாங்கன்னு வைங்களேன். அதோட என்ன செஞ்சாங்கன்னா, ஈரான்ல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அரசின் பக்கம் நிப்போண்டு பேரணி நடத்தினாங்க. அரசுக்கு ஆதரவாக ஒரு பேரணி நடந்திருக்கு. அது எவ்வளவு இவங்க போராட்டத்தில் நடந்ததை விட பல பல 100 மடங்கு. அப்ப யார் பக்கம் மக்கள் இருக்கிறாங்க? எதிர்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது, எதிர்ப்பு இருக்குது. எதிர்ப்பு இருந்தாலும் இந்த இந்த பிரச்சனையை கொண்டாடுற அளவுக்கு இல்ல, அதை சப்போர்ட் பண்ற அளவுக்கு தான் மக்கள் இருப்பாங்க. அது போக மத நம்பிக்கையில ஊறி போனவங்க. ஈரான்ல இந்த மத தலைவர் என்பது வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமான அவர்தான் எல்லாம், ஆளின் நாள் எல்லாம் அவர் தான் அவருக்கு அப்படி மதிப்பாங்க. சும்மா அரசியல் தலைவரை மதிக்கிற மாதிரி மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து மத குருன்னா பெரிய இடத்துல வச்சு, அந்த ஷியாக்கள் மட்டும் பெரிய இடத்துல வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இறைவனுடைய பிரதிநிதி மாதிரி அவரை பார்ப்பாங்க. அப்படி உள்ளவங்க வந்து கொண்டாடலாம் மாட்டவே மாட்டாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்படி ஒண்ணு சித்தரித்தால் ஈரான்ல ஏதாவது வந்துரும் நினைக்கிறாங்க. அதுக்கு எதிராக நினைச்சிட்டாங்கன்னா, அதிகமான மக்கள் தெஹ்ரான்ல கூடி நாங்கள் மண்டியிட மாட்டோம், அரசின் பக்கம் நிற்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஊர்வலம் போயிருக்கிறாங்க. இதுக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு, இவர் கொல்லப்பட்டார்னு சொன்னதற்கு பிறகு நடந்திருக்குது. அதனால இவங்க வந்து அதை வெற்றி பெற முடியாது. அடி பலம்னு அடி, பயங்கரமான அடி கொடுக்குறாங்க. இனிமே ஈரான் வந்து ஈரானுடைய எந்த ஒரு தாக்குதலையும் இந்த தளங்கள்ல இருந்து தடுக்க முடியாது. இனிமேல் கப்பலை குறி வைப்பாங்க. கப்பலுக்கு ஒண்ணு குறி வைக்கல. கப்பலை குறி வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எதை வச்சிருக்காங்கன்னு கேட்டா, இந்த தளங்கள் வழியாகத்தான் அதை பாதுகாக்க வருவாங்க. இஸ்ரேல் அடிக்கணும், அதுக்கு அடுத்து இந்த தளங்களை அடிக்கணும், கடைசியா தான் கப்பலை அடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கப்பலை அடிக்கக்கூடிய நேரத்தில் வந்து உலகத்துக்கு முன்னாடி இவங்க வந்து பெரிய தோல்வியை தழுவாங்க, அசிங்கப்பட்டு போவாங்க. இதுல அமெரிக்கா வந்து ஜெயிச்சிருச்சு வென்றுச்சுன்னு சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டா, ஒரு தனி தலைவரா இருந்து அவர் முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சில நாடுகளுக்கு இது செட் ஆகும். சதாம் ஹுசேன் மட்டும் வச்சிருந்தாங்கன்னா அவருக்கு அடுத்து யாருன்னு ஒண்ணும் கிடையாது. இவங்க என்னன்னு கேட்டா, ஒரு சிஸ்டமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே. இவருக்கு இதுக்கு அடுத்து அவரு, இதுக்கு அடுத்து அவரு, இதுக்கு அடுத்து அவருன்னு சொல்லி இஸ்லாமிய முறை பிரகாரமே இப்படி நியமிக்கணும்னு இருக்கிறது. அது வந்து வாழ்வா சாவாண்டு வாழக்கூடிய எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் அந்த தலைவரோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்கல்ல, அதுல தோத்துருவாங்க. இந்த ஹமாஸ் உடைய இஸ்மாயில் ஹனியாவை கொலை பண்ண பிறகு அவங்க பின்வாங்கினாங்களா? அதே மாதிரி ஹமாஸ் அடிக்கத்தானே செஞ்சு யஹ்யா சின்வாரை கொலை பண்ணாங்க. அவர் கொலை பண்ண பிறகு அந்த இயக்கம் அழிஞ்சா போச்சு. தலைவர்களை அபூ உபைதாவை காலி பண்ணாங்க, அதோட அழிஞ்சு போச்சா? எந்த தலைவரை நீங்க காலி பண்ணாலும் சரி, கடைசியா நீங்க தான் சரணடைஞ்சு அக்ரிமெண்ட்டுக்கு போனீங்களே தவிர ஹமாஸ் தோக்கல. நீங்க தான் அவன் சொல்லுக்கு நிபந்தனை கட்டுப்பட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு என்ன செஞ்சீங்க, பின் வாங்கிட்டு இப்ப சமரசம் வாங்கிட்டு போயிருக்கிறீங்களே தவிர. லெபனானையும் இல்ல, இந்த இடத்துல லெபனானையும் அமெரிக்கா குறி வைக்குதுங்கிறாங்களே, லெபனானையும் ஈரானோட சேர்த்து லெபனானையும் அடிக்குதுங்கிறாங்களே. அதாவது லெபனான் என்னன்னு கேட்டா, லெபனான் நாடுங்கிறது வித்தியாசமான ஒரு நாடு. அது வந்து பிரெஞ்சுடைய ஆதிக்கத்துல இருந்தது, பிரிட்டிஷ் கையில இல்ல. சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன கேட்டா, அந்த லெபனான ஒரு குழப்பமான நிலையில விட்டுட்டு போயிட்டாங்க. என்னன்னு கேட்டா, அங்க வந்து ஜனாதிபதியா வந்து ஒரு கிறிஸ்தவர் இருப்பாரு. ஏன்னா கிறிஸ்தவர்கள் 30% இருக்கிறாங்க லெபனான்ல. அதனால ஜனாதிபதி கிறிஸ்தவர் தான் எப்பவுமே இருப்பார். அதாவது முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருப்பாங்க. ஜனாதிபதிங்கிற பதவிக்கு வந்து ஒரு கிறிஸ்தவர் தான் இருக்கணும். பிரதமருங்கிற பதவிக்கு வந்து ஒரு சன்னி பிரிவை சேர்ந்தவர் இருக்கணும். சபாநாயகருங்கிறது பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரம் அந்த நாட்டுல. சபாநாயகரா வந்து ஷியா பிரிவு இருப்பாங்க. இந்த சபாநாயகரை கூட ஹிஸ்புல்லாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சபாநாயகரா இருக்கிறது வந்து ஷியா தான் இருக்கணும்னு ஒரு சட்டம் அந்த நாட்டுல. அந்த பிரதமரா வந்து சன்னி தான் இருக்கணும்னு ஒரு சட்டம். ஜனாதிபதியாக வந்து ஒரு கிறிஸ்தவர் தான் இருக்கணும், அப்படிதான் அந்த தேர்தலில் போட்டியிடவும் முடியும், நியமிக்கவும் முடியும்னு வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுடைய சபாநாயகருடைய ஆதரவு யாருக்கு? ஹிஸ்புல்லாவுக்கு இருக்கிறது. அவங்களுடைய அரசுடைய ஆதரவு இருக்கிறதுனால அரசாங்கம் வந்து அவங்களை ஹிஸ்புல்லாவை வந்து அழிக்காது, ஒழிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இவங்களுடைய ஷியாக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கிறதுனால என்ன செய்யறாங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லாக்களை வந்து அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் நீங்க பறிச்சு எங்கள்கிட்ட தரணுங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து அந்த அரசாங்கத்தை வற்புறுத்துது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு சாத்தியம் இல்லைன்ட்டாங்க, அதெல்லாம் பறிக்க முடியாதுன்ட்டாங்க. இப்போ ஹிஸ்புல்லா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு அந்த ஆயுதங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா மறைமுகமான இடத்துல வைத்துக்கொண்டு எந்த ஒரு தாக்குதலும் செய்யாம அமைதி காத்தாங்க. இப்ப ஈரான்ல தாக்குனதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு தாக்க வசதி. ஹிஸ்புல்லா இருக்கிறாங்கல்ல, லெபனான்ல இருந்து இஸ்ரேலை தாக்குவது பார்டரா போயிருதுல,
ஈரான்ல இருந்து சில 1000 கிலோமீட்டர் இருந்து வருவதை விட இந்த லெபனான்ல இருந்து அடிக்கிறது ஈஸி. லெபனானும் இஸ்ரேலும் ஒட்டி இருக்குது. அப்ப லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்க எல்லை வழியாக உள்ள பூந்து அடிக்கிற மாதிரி இப்ப ட்ரோன்களை விட்டு அவங்க தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்களும் அந்த ஹவுதீஸ்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பெரிய சூப்பர் சோனிக் அந்த மிசைல்களை அனுப்பி இருக்கிறாங்க. அது ஏமன்ல இருந்து ஹவுதிகள் இஸ்ரேல் நோக்கி அனுப்பி இருக்கிறாங்க. அதனால இந்த யுத்தத்துல ஈரான் பின்வாங்க மாட்டாங்க. அவங்க அது ஈரானுடைய அந்த தன்மையில உள்ளது என்னன்னு கேட்டா எந்த காலத்திலையும் மண்டியிடவே மாட்டாங்க. எந்த மாதிரியான அவங்க ஏற்கனவே நெருப்போனங்கிற ஒரு சமுதாயமா இருந்தாங்க. அதுக்கு பிறகு இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்தாங்க. எந்த ஒரு கட்டத்திலையுமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா சரணடைய மாட்டாங்க, பின்வாங்க மாட்டாங்க, கோழைத்தனமா போகவே மாட்டாங்க. அவங்க இயல்புல உள்ளது. அது போக இவங்க எல்லா விதமான திட்டங்களையும் கையில வச்சிருக்கிறாங்க. எல்லா சாதனங்கள் இருக்கிறது, நவீன தொழில்நுட்பம் இருக்கிறது. அதையெல்லாம் வைத்து இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய ஜிபிஎஸ்ஐயே செயலிழக்க செஞ்சு அந்த கப்பலை உளவு பார்த்தாங்க. அந்த மாதிரி திறமையெல்லாம் உள்ள ஒரு நாடா இருக்கிறதுனால அமெரிக்கா அது போக அமெரிக்காவுல ஒருத்தன் செத்தாலே அவங்களுக்கு தாங்க முடியாது. இன்னைக்கு ஒரு 300-400 பேர் காலியா இருப்பாங்க. இந்த தாக்குதல்ல கத்தார்ல மட்டும் 200 பேருங்கிறாங்க. மற்ற 5 இடத்துலயும் சேர்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு 400-500 பேர் காலியா இருப்பாங்க. இது அமெரிக்காவோட கொந்தளிப்பு ஏற்படுத்தும். இந்த 500 பேர் சொந்தக்காரங்க இருப்பான். என்னடா கொண்டு போய் பழி கொடுத்துட்டு செத்து அவங்கள தாங்கிக்கிற முடியாது. அது மாத்திரம் இல்லாம இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த அரபு நாடுகள் தான் இவ்வளவுக்கு அநியாயம் பண்றாங்கிறதுனால இப்ப ஈரான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த அமெரிக்க ராணுவ தளத்தையும் தாண்டி அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதையெல்லாம் அடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல நினைச்சிருக்காங்கன்னா அந்த புர்ஜ் ஹலீஃபாங்கிறது இருக்குல்ல, உலகத்திலே பெரிய கட்டிடம். ஆமா, அது அடிச்சிருக்கிறாங்க, பத்தி எரியுது. அதையும் அடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பொருளாதாரத்தை அடிச்சாதான் சரியா வரும். அடுத்து அந்த அவங்களுடைய எண்ணெய் வயல்கள் அடிப்போங்கிறாங்க. பொருளாதாரத்துக்கு தானே அமெரிக்கா உழவு பண்றான். அமெரிக்கா தளத்தை மட்டும் நான் அடிக்க மாட்டோம், இவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் அடிப்போம்னு சொல்லிட்டு அறிவிச்சு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈரான் இப்போ உள்ள சுப்ரீம் லீடர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான்ல அந்த அரபு நாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிருங்க, என்ன வேண்டாம் நடக்கும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது துபாயில் இருக்கக்கூடியவங்க, குவைத்தில் இருக்கக்கூடியவங்க, சவுதியில் இருக்கக்கூடியவங்க, நீங்க மக்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதாக இருந்தால் அந்த நாட்டை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா அமெரிக்காவுடைய ராணுவ பேஸ் இருக்கிற தளங்கள் அது அடிக்கிறதையும் கடந்து நினைஞ்சிருக்காங்கன்னு கேட்டா துபாயிலையும் குவைத்திலையும் அரசுக்கு சொந்தமான அந்த சொத்துக்கள் எல்லாம் அமெரிக்காவுடைய முதலீடு அதுல எல்லாம் இருக்கிறது. அந்த சொத்துக்களையும் அழிக்கிறதுங்கிற ஒரு திட்டம் போட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா புர்ஜ் ஹலீஃபாவை இன்னைக்கு அடிச்சிருக்கிறாங்க. உலகத்திலே பெரிய டவருங்கிறாங்கல்ல, அதன் அடிப்பகுதி தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல சரிஞ்சு விழுந்துரும். அந்த அளவுக்கு பயங்கரமான தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணது மட்டும் இல்லாம இப்ப என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா அந்த குவைத்திலையும் பஹ்ரைன்லையும் யுஏஇலையும் இருக்கக்கூடிய மக்கள் நாட்டை விட்டு வெளியேறிருங்க. அந்த நாட்டு மக்களுக்கே சொல்றாங்க, மக்களை நாங்க அழிக்க விரும்பல, ஆனா நாங்க அடிக்கிற தாக்குதல்ல உங்களுக்கு சேதம் ஏற்படும், அதனால நீங்க எல்லாரும் நாட்டை விட்டு வெளியேறிருங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த எச்சரிக்கையினால என்ன விளங்குதுன்னு கேட்டா சகட்டு மேனிக்கு அடிப்பாங்கன்னு விளங்குது. பெட்ரோல் வளம், எண்ணெய் தயாரிக்கிற இடம், பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள், அவங்களுடைய செல்வ செருக்கை காட்டக்கூடிய இடங்களை எல்லாம் அழிப்பாங்க. அது அழிக்கிறதுலாம் அமெரிக்காவுக்கு அடிக்கிற மாதிரி தான். அது எல்லாமே அமெரிக்காவுக்கு தான் இழப்பை ஏற்படுத்துங்கிற அதனுடைய இதையெல்லாம் அமெரிக்கா தான் ஈடுகட்டணும் அப்படிங்கிறக்கா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இதனுடைய பொருளாதாரத்தை முடக்கிற மாதிரி எண்ணெய் வயல்கள்லாம் இனிமே அடிப்பாங்க. எண்ணெய் வயல் அடிச்சுட்டாங்கன்னு சொன்னா எந்த ஒரு எண்ணெய் உற்பத்தியும் அவங்க திரும்பி எடுப்பதற்கு சில வருடங்களுக்கு தேவைப்படும். அப்ப அதோட எண்ணெய் தட்டுப்பாடு. அது மாத்திரம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த ஹுர்முஸ்ங்கிற ஒரு ஜலசந்தி இருக்கிறது. அந்த ஹுர்முஸ்ங்கிறது சும்மா ஒரு 50 கிலோமீட்டர் உள்ள ஒரு ஏரி. அந்த கடல் விரிவா அந்த இடத்துல சுருங்கிரும். அகலமா வரக்கூடிய கடல் நிலப்பரப்பு அப்படி என்ன செய்யும்னு கேட்டா சுருங்கிட்டு ஈரான் எல்லையில ஒரு 50 கிலோமீட்டர் வரல அந்த பாதை, அது வழியா தான் அந்த கடலை கடக்க முடியும். அந்த ஹுர்முஸ் ஜலசந்திங்கிறது சர்வதேச சட்டப்படி ஈரானுக்கு சொந்தமானது. ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எல்லையை மூடிட்டாங்க, அதன் வழியா எதுவும் செய்யக்கூடாது. அப்ப இந்த அரபு நாடுல உள்ள எல்லா ஆயில்களும் அதன் வழியா தான் போகணும். அவங்க ஆயிலை உற்பத்தி பண்ணாலும் சரி, அந்த ஹுர்முஸை மூடிட்டாங்கன்னு சொன்னா ஆயிலை உற்பத்தி பண்ணி அவனை வச்சுக்கிற வேண்டியதுதான். அதை எந்த நாட்டுக்கு அனுப்ப முடியாது. ஆயில் தட்டுப்பாடு 20% அவன்கிட்ட வருதுங்கிறாங்க. அப்ப அவன்கிட்ட யாரெல்லாம் வாங்குறாங்களோ அது எல்லாமே அடிபட்டு போகும். அவங்களுக்கு பொருளாதார இடி பயங்கரமா விழுவும். இந்த வளைகுடா நாடுகளுக்கு பெட்ரோல் வளத்துல அடி விழுந்துச்சுன்னு சொன்னா
அது அமெரிக்காவுக்குள்ள ஒரு அடிதான். ஏன்னா அந்த வளங்களை எல்லாம் சுரட்டிட்டு இருக்கிற அமெரிக்க கம்பெனி தான். பேருக்கு தான் அரபு நாடுகள் அதை நடத்துறானே தவிர அதனுடைய உண்மையாக அதனுடைய உரிமையாளர்கள் வந்து அராம்கோ எல்லாமே அமெரிக்க கம்பெனி தான். இந்த அமெரிக்க கம்பெனிகளுக்கு வரக்கூடிய வருமானங்கள்லாம் அடிபடக்கூடிய வகையில அந்த ஹுர்முஸை என்ன செஞ்சிருக்கிறாங்க, மூடி இருக்கிறாங்க. அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்ப இவர் ட்ரம்ப் என்ன சவால் விட்டுருக்காருன்னு கேட்டா, நீங்க உங்க தலைவர் போயிட்டாரு, நீங்க சரணடைஞ்சிருங்க, சரணடைஞ்சா உயிருக்கு பாதுகாப்பு, இல்லைன்னா நடக்கிறது வேற, அப்படி மரணம் தான் சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார். ட்ரம்ப் கடைசியா எச்சரிக்கை விட்டுருக்கிறார். அவங்க அதுக்கு மேல எச்சரிக்கை விட்டாங்க, நீ ஆரம்பிச்சுட்ட முடிச்சு வைக்க. நேத்து சொல்றாரு ட்ரம்ப், நேத்து சொன்னாரு இன்று இரவுக்குள் வந்து நீங்க சரணடைஞ்சிடணும், ஆயுதத்தை கீழே போடணும், இல்லைன்னா உங்களுக்கு மரணம் தான் நினைஞ்சாரு, எச்சரிக்கை பண்ணாரு நேத்து இரவு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அது பதிலடியா வந்து இன்னைக்கு ஏவுகணையில மாதிரி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. சரணடைகிறதா, நாங்க சரணடைய மாட்டோம், உன்னுடைய அமெரிக்காவோட ஆதிக்கத்தை ஒழிச்சுட்டு தான் ஓய்வுங்கிற அளவுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அதனால இந்த தலைவர்கள் போறதுனால எல்லாம் பாதிப்பே வராது. போராளி இயக்கங்கள் எதுவா இருந்தாலும் சரி, எத்தனை தலைவர்கள் போனாலும் சரி, அதுக்கு அடுத்த செட்டப்புகளை பண்ணிட்டு தான் போவாங்க. அடுத்தடுத்து யாரு என்ன செய்யணும், அதுக்கு எடுத்து செய்யணும், இவர் போயிட்டா யாரு, இவர் போயிட்டா யாருங்கிற ஏற்பாடுலாம் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. அதனால அடுத்து அவ்வளவு ஒரு சுப்ரீம் லீடர் பதவி வந்து ஒரு செகண்ட்ல அடுத்தால நியமிக்க முடியல உங்களுக்கு. அதனால இன்னைக்கு வந்து அந்த ஒரு அமெரிக்கா வந்து இதுல ஜெயிக்க முடியாது. இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு லேசா வந்து பின்வாங்க மாட்டாங்க என்பதுதான் இதுவரைக்கும் வந்த செய்திகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயம். ஆமா, ஈரான் வந்து கடுமையா பதிலடி கொடுப்பாங்க. இது அமெரிக்கா இவரை போட்டு கொண்டுட்டனால ஜெயிச்சுன்னு நினைக்க முடியாது. அவங்க அதுக்கு சாவுக்கு தயாரா தான் இருந்தாங்க. அவரை தெளிவா சொன்னாரு, எனக்கு நான் வாழ்வதற்கு ஒண்ணுமே கிடையாது, என்னைய கொன்றுவாங்க, கொன்றதுக்குலாம் நான் பயப்படல, சாவுக்கு பயப்படுறோம்னா கிடையாதுன்னு அவர் தெளிவா சொன்னாரு. அதுக்கு இவங்க மாதிரி பயந்தெல்லாம் ஒழிய மாட்டாங்க. எந்த போராளி இயக்கங்களா இருந்தாலும் உயிருக்கு பயந்தெல்லாம் ஓட மாட்டாங்க. ஆமா, அதனால வந்து இது அமெரிக்கா வெற்றி நினைக்கிறாங்க. வெற்றி இல்லைங்கிறதுக்கு வந்து இப்ப அவங்க கொடுக்கிற பதில், அவர் இல்லாம இருந்து அதே பதில் கொடுக்குறாங்கல்ல, அதுவே பதிலா இருக்கிறது. அதனால அமெரிக்கா வந்து அந்த தளங்கள் எல்லாம் இழந்து இப்ப கப்பலையும் காலி பண்ணுவாங்க. என்னுடைய கருத்து பிரகாரம் அந்த கப்பலும் மூழ்கடிக்கப்படும். அது அமெரிக்காவுடைய ஆட்டம் க்ளோஸ் ஆயிரும். ரொம்ப விரிவா இப்ப இந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மையான அரசியல் என்ன, கள நிலவரம் என்ன, அடிபணிந்தது யார், சரண்டர் அடைஞ்சது யார், இப்போ பதறிக்கிட்டு இருக்கிறது யாருங்கிறத ரொம்ப விரிவா உள்ளபடி ஆதாரங்களுடன் ரொம்ப விரிவா நீங்க இந்த செய்திகளை வந்து பதிவு செஞ்சிருக்கீங்க. மிக்க நன்றி.